இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழையும் அவையில் உள்ள சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் அன்போடும் பணிவோடும் வணங்குகிறேன். புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. இது புத்தக வெளியீட்டு விழா இல்லை, புத்தகத்துக்கு தான் வெளியீட்டு விழா. வாசகர்களுக்கு இது உள்ளீட்டு விழா. ஆசிரியர்கள் அவர்களுடைய பொருண்மைகளை உங்கள் உள்ளத்துக்குள் செவி வழியாக உள்ளீடு செய்யக்கூடிய ஒரு உள்ளீட்டு விழா தான் இது. ஏன் வாசிக்கணும்? ஏங்க வாசிக்கணும்? வாசிப்பு என்ன செய்யும் தெரியுமா? பேச கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் பேச கற்றுக்கொண்ட மாணவியையும் மிகவும் நேசிக்கும் எழுத்தாளரையும் ஒரே மேடையில் ஏற்றி அழகு பார்க்கும். இதை விட வாசிப்புக்கு என்ன சொல்ல முடியும்? இந்த மேடைக்கும் 3 அப்படிங்கிற எண்ணுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணிகிட்டு இருக்கு. நான் வந்த உடனே குறுந்தகட்டில் இசைத்தமிழ் என்னை வரவேற்றது. அதன் பின் அருண்மொழி அம்மா அவர்கள் இயற்றமிழில் பேசினார்கள். அதற்கு பிறகு பாக்கியா ஐயா அவர்கள் நாடக தமிழில் பேசினார். அப்போ நீ என்ன தமிழ்னு கேட்குறீங்களா? நான் வழக்கு தமிழுங்க. ஏன்னா உங்கள் எல்லாரோடையும் பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் மேடையில் பேசுகிறதுக்காகலாம் வரல. அதோட நான் எடுத்துக்கொண்ட புத்தக மதிப்புரை கட்டுரை. அப்படிங்கும்போது உங்களோடு நான் பேசுவதற்காக, நீங்கள் கேட்பதற்காக நான் பேச வந்திருக்கிறேன். 3 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு வகையிலையும் 3 இந்த மேடையோடு பொருந்தி போகுது. புத்தகங்கள் 3, அதை வெளியிட்ட நட்சத்திரங்கள் 2. அம்பாளார் முத்துமணி ஐயா அவர்கள், வினோத் ஐயா அவர்கள். தன் திருக்கரங்களால் அந்த புத்தகத்தை வெளியிட்ட எழுத்துலக இலக்கிய உலக சூரியன் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஒன்று என்று சொன்னதுனாலவோ என்னவோ தெரியல, அவர் எப்பவுமே முதன்மையாகவே இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் விருதுநகர் அப்படின்னு சொன்னால் முன்னாடி காமராஜர் மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருவார். இப்போ விருதுநகர்னு சொன்ன உடனே காமராஜரோட சேர்த்து எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு விருதுநகர் பெருமையை உயர்த்தியவர், அவரை முதன்மையானவர் அப்படின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது சொல்லுங்க? அது மண்ணின் மைந்தராச்சா. எப்போவுமே வெயிலோட பழகி இந்த ஏசி காற்று வந்தோடனே ஒரு குரல் நடுக்கம் வந்துகிட்டு இருக்கு. சரி, மகிழ்ச்சி. எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் முன்னாடி பேசுவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா தந்தையாக இருந்து 100 குழந்தைகளுக்கும் மேல் பெற்றவர், தந்தையாக இருந்து குழந்தை பெறும் பேறு பெற்றவர். அவருடைய கைகள் இலக்கிய கரங்கள் எப்போவுமே நீண்டு கொண்டே இருக்கும். அதை பிடித்து யார் வேண்டுமானாலும் முன்னேறலாம், எல்லோரையும் ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவர். அவருக்கு முன்னாடி இன்னைக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முத்துமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சரி, புத்தக மதிப்புரைக்குள்ளே போயிடலாம். இந்த புத்தக மதிப்புரை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த புத்தகத்துக்கான மதிப்புரை சொல்லுங்கன்னா. அந்த கண்டென்ட்டை எழுதிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க ஒரு மதிப்புரை சொன்னாங்க. என்னென்னா, 18 கட்டுரைகளும் மிகச்சிறப்பான ஆரோக்கியமான அனைவரும் வாசிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இந்த ஆசிரியர். இந்த புத்தகத்தை எல்லோரும் வாசிக்க வேண்டும், வாசிக்கிற ஒவ்வொருவரும் தன் அன்புக்குரிய ஒருவருக்கு பரிசளிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இதை சொன்னது மனுஷன் இல்லை, அவள் அல்ல, அவன் அல்ல, அவர்களும் அல்ல, மனிதன் அல்ல. யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இப்போ உங்கள் கைக்குள்ளே இருக்குது, பைக்குள்ளே இருக்கிற ஒரு கருவிக்குள்ளே இருக்குது. ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதோடு தொடர்புடைய ஜெமினி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் நான் இதை கொடுத்து ஏஐ ரிவ்யூ தான் முதல்ல வாங்கினேன். நான் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏஐட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் முதல்ல அந்த ஏஐ ரிவ்யூவை சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். முதல்ல புத்தகத்தினுடைய பெயர் உடலோடு ஒரு உரையாடல். ஆசிரியர் அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்கள். புத்தகத்தோட பக்கங்கள் 160, ரொம்ப சின்ன புத்தகம். புத்தகத்தினுடைய விலை 180 ரூபாய். இது அதை விட ரொம்ப கம்மியான விலை தான். புத்தகத்தினுடைய கருத்துக்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா விலையினுடைய அளவு மிகவும் குறைவு. புத்தகம் மலைமான் பதிப்பகம் வெளியிட்ட புத்தகம். 18 கட்டுரைகள். காஃபியில் ஆரம்பிச்சிருக்கிறார் ஐயா அவர்கள். காஃபி ஏன்னா மங்களகரமாக காஃபியை குடிச்சிட்டு ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரில. காஃபியில் தொடங்கி 5.5 பெட்டி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதனுடைய மகத்துவத்தை சொல்லி இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார். உடலோடு ஒரு உரையாடல். அது என்ன உடலோடு ஒரு உரையாடல்? நாம் பேசணுமா, இல்லை அது பேசுமா, நாம் கேட்கணுமா? அதான் தினந்தோறும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, உடல் பேசும் மொழி என்பது வேறு. தலை இருக்கு இல்லையா, தலையை தினமும் சீவுவோம், அதோட அவ்வளோதான். தலையை சீவோம், அவ்வளோதான், தலை இருக்குது நமக்கு. ஆனால்
தலைவலின்னு ஒன்று வரும்போது தான் ஓ இந்த தலைக்கு நம்ம கூடுதலாக கவனம் கொடுக்கணுமோ அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். வயிறு இருக்குது, தினமும் சாப்பிட்றோம், பசிக்குது சாப்பிட்றோம், பசி வயிறு அவ்வளோதான் நமக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு. ஆனால் வலி என்று ஒன்று வரும்போது தான் வயிற்றுக்கு நாம் ஏதோ தீங்கு இழைத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். கால் இருக்குது, நடக்கிறோம், பயணம் செய்கிறோம். ஆனால் முட்டு வலின்னு ஒன்று வரும்போது மட்டும்தான் நமக்கு ஆஹா நாம் அதிகமாக எடை கூடிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சத்து குறைபாட்டினால வலி வருது, அதை நம்ம சரி பண்ணணும். அந்த கால் என்கிற ஒரு உறுப்பு இருக்குது அப்படிங்கிறதே அந்த உடல் மொழியின் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் அது நமக்கு பேசுது. இந்த பசி அந்த வயிறு பேசும். எப்போனா பசிக்கும் போது பசி என்ற மொழியில் பேசும், இல்லைன்னா வலி அப்படிங்கிற மொழியில் பேசும். இந்த உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது பேசும், அதற்கு ஒரு தேவை ஏற்படும் போது பேசும். குழப்பறேனா? சொல்கிறேன், தெளிவுபடுத்திடுறேன் சீக்கிரமாக. அதற்கு ஒரு தேவை இருக்கும்போதும் பேசும், நமக்கு ஒரு தேவை இருக்கும்போதும் பேசும். அதற்கு ஒரு தேவை இருக்கும்போதுன்னா உடலுக்கு நாம் நிறைய சிக்கலை விளைவிக்கிறோம், நிறைய தீங்கு இழைக்கிறோம், நிறைய கோளாறு பண்ணுறோம். அப்போ எல்லாம் ஏதோ ஒரு பாஷையில் நம்மக்கிட்ட பேசி அதை புரிய வைக்குது. கைக்கு ஓய்வு தேவையா, வலிக்கும். அதிகமான உணவு எடுக்கிறோமா, அது ஒரு பாஷையில் வெளிப்படுத்தும். காலை அதிகமாக நடந்து வலிக்குதா, அது ஒரு மொழி தான். இதெல்லாம் அந்த உடல் தனக்கென்று வெளிப்படுத்துகிற வலி. ஆனால் நமக்குன்னு வெளிப்படுத்துகிற ஒரு மொழி இருக்குது. அது என்ன மொழி அப்படின்னா, அதை நம்ம ஒரு சிக்கலான சூழலில் தான் புரிஞ்சிக்க முடியும். ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை சொல்லும் போது தான் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஐயா அவர்கள் இந்த கட்டுரை முழுக்க முழுக்க நான் 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 என்று பயன்படுத்தியிருக்கிறார். கண்ணதாசன் அவர்கள் அவர்களுடைய சுயசரிதையில் அவன் 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 அப்படின்னு சொல்லுவார். ஏன் நீங்கள் அவன்னு படற்கையில் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, சுயசரிதையோட பணி 2 தான். ஒன்று, இதை பார்த்துட்டு என்ன மாதிரி வாழணும்னு 4 பேர் நினைக்கணும், அல்லது என்ன மாதிரி வாழவே கூடாதுன்னு 4 பேர் நினைக்கணும். இது 2வது கேட்டகரி. அதனால தான் நான் என்னை முன்னிலைப்படுத்தாமல் அவனை முன்னிலைப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாரா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்பாள் ஐயா அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தியதற்கு காரணம் இவரை போல் நிறைய பேர் வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதனால தான் தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஐயா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நண்பர்களோட வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வராங்க. அப்போ கயா அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே அவரோட பயணித்த ஒரு நண்பர், அவருக்கு நடக்கவே பிடிக்கல. 10 எட்டு நடந்தால் 10 முறை சலிப்பை வெளிப்படுத்துகிறார். இவருக்கு சங்கடமாக இருக்குது. அடடா, இவரை நம்ம தேத்தி கூட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இவ்வளோ இடங்களை போய் பார்வையிடுறது வழிபடுறதெல்லாம் அவருக்கு பெருசாக இல்லை. ஆனால் அந்த நண்பர் ஓயாமல் சலிப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவரை தேத்தி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எப்படியோ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஊருக்கு பயணமாகணும். அப்போ தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்துட்டாங்க. தொடர்வண்டி புறப்படுறதுக்கு சரியாக 2 நிமிடம் தான் இருக்குது. ஆனால் இவங்க பெட்டிக்கு போகணும் அப்படின்னா 20 பெட்டிகளை கடந்து போகணும். 2 நிமிடம் ட்ராக்ல 20 பெட்டிகளை கடந்து போகணும்னா எவ்வளோ வேகமாக போகணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. வேகமாக ஓடுறாங்க. யாரும் எதை பற்றியும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எழுத்தாளர் ஐயா அவர்கள் திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. என்னடா பார்க்குறாங்கன்னா, அந்த நண்பர் எப்போவுமே நடக்கிறதுக்கு கூட சலிப்பை வெளிப்படுத்துவார். அந்த நண்பர் வராரான்னு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவருக்கு மனம் முழுக்க அந்த நண்பர் வந்துடணுமே அப்படின்னு எண்ணம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டாங்க, வண்டியில் ஏறிட்டு இப்படி வெளியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவரை காணோம். கண்ணு கெட்டுற தொலைவு வரைக்கும் அவரை காணோம். ஐயோ, அவரை எங்கள் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே திரும்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு என்னென்னா, ஐயா யாரை நினைத்து கொண்டே வந்தார்களோ அவர் இவருக்கு முன்னாடி உள்ளே போய் வந்த பயணிகளோட பெட்டிகளை எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ ரயில் புறப்பட்ட உடனே ஐயாவுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறாரு. என்னப்பா, நீ தான் ஓடி வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நான் தான் ஓடி வந்தேன். நீ நடக்கிறதுக்கே ரொம்ப சலிச்சுக்கிற ஆளாச்சேப்பா, எப்படி இவ்வளோ வேகமாக வந்த? ஆமாங்க, எனக்கும் அது தெரில. இப்போ எனக்கு கால் வலிக்கலை, மூச்சு இறைக்கலை, நான் ரொம்ப புத்துணர்வாக இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, நீ உன்னுடைய மனசை உன் காலில் இருந்து பிரித்து வச்சிருக்கிற. உன்னுடைய மனதுக்கு தனியாக ஒரு இலக்கை கொடுத்து ஓடு அப்படின்னு சொல்லி அதை வேறு பக்கமாக நீ டைவர்ட் பண்ணதுனால உன்னுடைய உடல் உபாதைகள் உனக்கு பெருசாகவே தெரியலை. அப்போ இந்த உடல் மொழியை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னா மனசு தான். நம்ம மனசு எதையாவது ஒன்று பார்த்துட்டு ஐயோ எனக்கு இதுதான் நடக்குமோ, ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு அது மாதிரியே தான் நடக்கும். அதனால தான் உடல் மொழியை தீர்மானிப்பது மனது தான். அந்த மனதை நாம் சரியாக வச்சுக்கணும். அதைத்தானே வள்ளுவர் சொல்கிறாரு, சென்ற இடத்து செலவிடா தீதொரி அப்படின்பார் இல்லையா. அதுதான் இது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உடல் தனக்கு
தேவை என்றாலும் ஒரு மொழியை வெளிப்படுத்தும். நமக்கு தேவை அந்த சூழலில் அவருக்கு வண்டியை பிடிக்கணும். அப்போ அந்த சூழலுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து அந்த உடல் ஒத்துழைப்பு கொடுத்தது தான் அந்த உடல் மொழி. அதுதான் இந்த உடல் மொழியை நம்ம பேசணும், கேட்கணும் அப்படிங்கிறது தான். நாமளும் உடலோட பேசணும். அது ஒரு இடத்துல அழகாக பதிவு பண்ணுவாங்க. செல்வராஜ் அண்ணாச்சி வர்ற ஒரு அத்தியாயம் நினைக்கிறேன். கீழே உட்காந்து கால்களை தூக்கி மடியில் வச்சு கால்களை தொட்டு தடவி, நீ தானே எனக்கு இவ்வளவு உதவி செய்கிற அப்படின்னு அந்த கால்களுக்கு முத்தமிட்டு நம்ம கால்களை அப்படி பார்க்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யோகா செய்கிறவங்க எல்லாமே இதை சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய கவனம் வந்து தலையில் இருக்கட்டும், இப்போ காதுகளில் இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வருவாங்க. அதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறதே நான் இதை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நிறைய அத்தியாயங்கள் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் நிறைய அத்தியாயங்கள் நெகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் இருந்தது. அதில் ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி ஐயாவுடைய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண் தொழிலாளர் ஒரு முறை ஐயாவுடைய சேமிப்பு கிடங்கில் தீ பற்றிக்குச்சு. அப்போ அதை அணைக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் வச்சு தான் அந்த பணியாளரை ஐயா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த தீயணைப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பெண் வந்து பெருசாக எந்த உறவினரும் இல்லாத ஆள். அவங்களுக்கு வந்து ஒரு முறை உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகும்போது ஐயா அவர்கள் பண உதவியெல்லாம் செஞ்சு மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சு அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு தகவல் ஒன்று கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து வயிற்றில் வலி அப்படின்னு வந்தாங்க, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம். ஆனால் கழுத்தில் அவங்களுக்கு ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, அதையும் நாங்கள் வந்து நீக்கிடுறோம், நீங்கள் அனுமதி கொடுங்க, நீங்கள் தான் வந்து அவங்களோட கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஐயா யோசிக்கிறாங்க. சரி, நம்ம நல்லதுக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொன்னால் இவங்க வந்து வந்துடுறாங்க, மருத்துவமனையிலேருந்து வந்துடுறாங்க. வந்து நார்மலாக அவங்களுடைய பணிக்கு திரும்பி சிறப்பாக பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழலில் மருத்துவர் அந்த கட்டியை வந்து பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு ஐயா அவர்களுக்கு வந்துருச்சு. ரிசல்ட் வந்த உடனே ஐயா அவர்களை தொலைபேசியில் தொடர்புன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரணமான கட்டி இல்லை, அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது, அதுவும் 3ஆம் நிலை புற்றுநோய். அதை குணப்படுத்துறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். வேணும்னா அந்த பெண் வந்து இன்னொரு 3 மாதம் 6 மாதம் இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து தெரப்பிக்கு வேணால் அனுப்பி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அவர்கள் என்னன்னே சொல்லாமல் அவங்கள கூப்பிட்டு, இங்கே பாருமா, நான் உனக்கு வந்து உடலில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீ வந்து என்ன பண்ணுன்னா கீமோதெரப்பி போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் அந்த முகவரியும் சொல்லி அதற்கான பொருளுதவியெல்லாம் செஞ்சு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லலை. அவங்களும் தொடர்ச்சியாக போகிறாங்க வர்றாங்க. திடீர்னு முடியெல்லாம் உதிர ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மருத்துவரை போய் சந்திச்சு எனக்கு என்ன நோய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஐயா அவர்கள் வந்து நோயை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால யாருமே எதுவும் சொல்லிக்கல அவங்ககிட்ட. அப்போ தொடர்ச்சியாக அவங்க பரிசோதனைக்கு போகிறாங்க, எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ மருத்துவர் சொல்லிட்டாரு 3 மாதம் அல்லது 6 மாதம், அதுதான். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விளைவு என்ன அப்படின்னா அந்த பெண் அதையும் தாண்டி உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க ஐயாவினுடைய அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் வேலை செய்து அதற்கு பிறகு தான் அவங்க கட்டாய ஓய்வில் போயிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்த சொன்னாங்க. அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட நோய் என்னவென்றே தெரியாமல் அவள் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டா. அந்த சிகிச்சையை எப்படி எடுத்துக்கிட்டான்னா, எனக்கு என்ன நோயினே தெரில, எனக்கு ஏதோ நோவு வந்திருக்கு, நான் சிகிச்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அப்படி எடுத்துக்கொண்டதுனால் கேன்சர் மாதிரியான மோசமான நோயிலிருந்து அவங்களால வெளிவர முடிஞ்சது. ஆனால் இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, காய்ச்சல் வந்தால் கூட ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிருமோ, அச்சோ இருமல் வருது எனக்கு ஏதாவது ஆயிருமோ, எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு பயந்து சாகுறோம். ஏன்? ஆனால் அந்த பொண்ணால் தன்னுடைய நோய் இன்னது என்று தெரியாமல் இருக்கும்போது ஒரு கேன்சர் மாதிரியான நோயிலிருந்து கூட விடுபட முடியுது. அப்போ இது மாதிரியான அந்த மனநல ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பாத்திரத்தை என்னால் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. இதன் பிறகு இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று. ஒருத்தர் வந்து ஐயா கீழே பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல பணியாளர், வியாபார யுக்திகளை நிறைய தெரிந்தவர், நல்ல பயிற்றுனர், எல்லாமே பண்ணால் கூட அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது. ஐயா அவர்கள் கூப்பிட்டு சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. இந்த தண்ணி அடிக்கிறவங்க, புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க சொன்ன உடனே கேட்க மாட்டாங்க. அது நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவருக்கே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கல்லுண்டு கலித்தானை நீ அறிவுரை சொல்லி தேட்டணும்னு நினச்சேன் அப்படின்னா நீருக்குள் மூழ்கிய ஒருத்தனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது மாதிரி. பாருங்கள், அவர் சொல்லியே கேட்கல, இப்போ நம்ம சொல்லி என்னத்தை அப்படின்னு ஐயாவும் யோசிச்சுட்டு ஒரு நல்ல நேரத்துக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் அந்த மனிதர் வராரு. எப்படி வராருன்னா, சிவந்த கண்களோட சோர்வான முகத்தோடு வரார். என்னங்கய்யா காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இரவு முழுக்க காய்ச்சல் அடிச்சிட்டிங்க, அதனால் நான் நைட்டு முழுக்க முழிச்சிருந்து அந்த பெண் குழந்தையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதனால் ஏற்பட்ட சோர்வு தான் எனக்கு அப்படின்னோடனே ஐயாவுக்கு வந்து பட்டுன்னு ஒரு ஸ்பார்க். இந்த கஷ்டத்தையே நாம ஏன் ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு
நல்லது தான், மகிழ்ச்சி, உன்னுடைய பெண் குழந்தை உண்மையிலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள், இப்படி ஒரு அப்பா கிடச்சிருக்கிறாரு, சந்தோஷம். ஆனால் ஒன்று, இன்னும் கொஞ்ச காலத்தில் அந்த குழந்தை அப்பா இல்லாமல் தவிக்க போகுதே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே நான் தான் புத்துக்கள் மாதிரி நல்லா இருக்கேனே, நான் எதுக்கு போகிறேன்? நீங்கள் இப்போ போக மாட்டீங்க, உங்கள் குழந்தைய கண்ணும் கருத்துமாக வளர்க்குறீங்க. ஆனால் நீங்கள் புகைப்பிடிக்கிறதுனால அந்த நோயினுடைய தாக்கம் இப்போ தெரியாது. உங்கள் குழந்தை படிச்சுட்டு ஒரு பெரிய பொண்ணு ஆகும்போது அந்த தாக்கம் அதிகரித்து உங்களை மரணத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அன்பாக வளர்த்த உங்கள் குழந்தை உங்கள் கண்ணு முன்னாடியே அப்பா இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதானே அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சுரீர்னு ஒரு முள்ளு குத்துன மாதிரி ஒரு வலி. இப்போ யோசிக்கிறாரு, இப்போ என்னால் மொத்தமாக விட முடியாது, நான் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடட்டுமா அப்படின்னு கேட்டு ஐயாவுடைய ஆலோசனையோட தொடர்ச்சியாக பயிற்சியெல்லாம் எடுத்து அதை விட்டுட்டாங்க. அதன் பிறகு நிக்கோடின் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு நிகழ்வில் அவரே வந்து இது மாதிரி மறுவாழ்வு தேவைப்படுறவங்க எல்லாத்துக்குமே பேசி அவரும் ஒரு பயிற்றுனராக இருந்து நீண்ட காலம் நன்றாக இருந்தார், அவர் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு பதிவை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்திருக்கணும். ஒரு மனிதரை டக்குன்னு இப்படி நம்ம சொல்லி திருத்திடலாமா? சில அறிவுரைகள் மாற்ற முடியுமா மனிதர்களை அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கணும். எனக்கும் வந்துச்சு. அப்புறமா எனக்கு தோணுச்சு, சொற்கள் எதையும் தீர்மானிக்காது, சொற்கள் எதையும் தீர்மானிக்காது. அந்த சொற்களை பயன்படுத்துகிற வன்மை உடையவர்கள் எதையும் சாதிப்பார்கள். சொல்ல வச்சு மனுஷன் எதை வேணால் சாதிக்கலாம் இல்லையா? அதைத்தான் ஐயா அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க. வெல்லும் சொல் இன்மை அறிந்து அவர் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை நான் அந்த புத்தகத்தை நெடுகிலும் பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த காஃபியில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் நெகிழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் இருக்குங்க. நான் சின்ன குட்டி குட்டியாக சில துணுக்குகளை சொல்கிறேன். முதல்ல பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண் சரியான நேரத்தில் தூங்கி அளவான தண்ணீரை குடித்து அளவான உடற்பயிற்சி செய்து இருந்தால் என்றால் அவளுக்கு எந்த பயிற்சி இந்த அழகு சாதனம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அழகு சாதனம் எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம், எந்த ஒரு பெண் சமையல் அறையில் நின்று கொண்டு மத்தினால் தயிர் கிடைக்கிறாளோ அவளுக்கு எடையளவும் சரியாக இருக்கும், இடையளவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த புத்தகம் சொல்கிற ஒரு அழகு குறிப்பு. இந்த புத்தகத்தில் நிறைய வரலாற்று தகவல்கள் இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய, அதாவது சைவ நகரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் வந்து சைவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது 140 கோடி பேர் மக்களில் கிட்டத்தட்ட 39 விழுக்காடு சைவர்களாம். இது உலகத்தோட மொத்த சைவர்களோட எண்ணிக்கையோட நாம் இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. உலகத்தில் அதிகமாக இந்தியாவில் அதிகமா அப்படின்னா இந்தியாவில் தான் அதிகம். சரி, அப்படின்னா நீங்கள் சைவராங்கயா, சைவத்தை தான் தூக்கி பிடிக்க போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. அசைவத்தில் இந்த நன்மைகள் இருக்கிறது, சைவத்தில் இந்த நன்மைகள் இருக்கிறது. எந்தெந்த நேரத்தில் எதை எதை சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிடுங்கள்ன்றாங்க. நான் இந்த புத்தகம் முழுக்க பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா, நடுவுநிலைத்தன்மை, துலாக்கோல் மாதிரி இருக்கிறாங்க. இது உசத்தி, இது தாழ்த்தின்னு எதையுமே சொல்லலை. எல்லாத்தோட நன்மைகளையும் சொல்கிறாங்க, எல்லாத்தோட தீமைகளையும் சொல்கிறாங்க. அதை படிச்சுட்டு நீயா இதை புரிஞ்சுக்கிறா அப்படின்னு விட்டுறாங்க. அதுவே இந்த புத்தகத்துக்கான ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சிட்டேன்னா நான் ஒரு பக்க சார்பாளர் ஆயிடுவேன் இல்லையா? ஒரு பக்க சார்பு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அருமையான நடை இந்த புத்தகம் முழுக்க முழுக்க சுவாரஸ்யமான மொழி நடை. இன்னொரு விஷயத்தை ஒன்று சொல்லுவாங்க, இந்த பெங்காலிகளோட பழக்கம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து வெள்ளித்தட்டில் சாப்பாடு போட்டு ஊட்டுறது. அது இந்த குழந்தைகளுடைய தன்மையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அதை பின்பற்றுறாங்க. ஆனால் இனிமேல் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை கூட. இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த காஃபி இருக்கு இல்லையா, காஃபி, டார்க் சாக்லேட், இது எல்லாமே அளவோடு சாப்பிட்டா, பின் குறிப்பு மது கூட அளவோடு சாப்பிட்டா அது உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. அதையே நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது. ஆனால் நம்ம என்ன பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே சிக்கல் இருக்குது அப்படின்னா, மது நட்புக்காகங்க, சும்மா கொஞ்சம் தாங்க நட்புக்காகன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோமா, பின்னாடி அந்த மது மட்டுமே நமக்கு நட்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியர்களுக்கு மது குடித்தா நல்லதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் மது குடிக்கிறது நல்லது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தையுமே அளவாகவே பயன்படுத்த மாட்டோம். எல்லாத்தையுமே நல்லா இருந்ததுன்னா அதிகமாகவே பயன்படுத்தி பழக்கப்பட்டுட்டோம். அதனால் இந்த விஷயத்தை கூட எப்படி சொல்லணுமோ, அந்த வாழைப்பழத்தில் ஊசி போடுற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்தோடு சொல்லியிருப்பாங்க. புத்தகத்தில் மொத்தம் 18 கட்டுரைகள் இருக்குது. எல்லாமே இந்த அஞ்சரப்பட்டியினுடைய மகத்துவம் சொல்லக்கூடியது. சுந்தர யோகா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த பெங்களூர்லேருந்து வந்து ஒரு யோகா மாஸ்டர் வந்து மதிப்பிற்குரிய அம்பாலையா அவருடைய தந்தைக்கு யோகா கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க.
அவங்க ஆரம்பித்து அவங்க ஊன்றிய அந்த விதை தான் இன்றைக்கி ஐயா வந்து யோகா புரவலராகவும் பயிற்றுனராகவும் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ தலைப்புகள் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்கும். காஃபி குடிக்கிறது, இந்த சுந்தர யோகா, அஞ்சரைப்பட்டியின் மகத்துவம், பரனின் ரகசியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீடுகள் எல்லாம் பரன் இருக்கும் தெரியுமா, அது எதுக்கு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம உயர எக்கி எக்கி பொருட்களை எடுக்கும்போது இந்த கணுக்கால் தசை இருக்கு இல்லையா, அது வலிமை அடையுமா. அம்மி அரைக்கும் போது கை விரல்கள், மணிக்கட்டு, கை எல்லா தசைகளும் வலிமை அடையுது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. சொல்லப்பட்ட எல்லாமே ரகசியங்கள், ஆனால் சொல்லப்பட்ட தன்மை அனைத்துமே வெளிப்படை. ஸோ நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி அனைவருமே படிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் ஐயா அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக வந்தேன். நீங்களும் அதே ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க. நான் வந்த உடனே நீங்கள் நினச்சிருப்பீங்க, எனக்கும் எழுத்தாளருக்கும் நடுவில் ஏமா நீ நிற்கிற நந்தி மாறி அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஐயா அவர்கள் வந்து ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை வந்து உடனே கையில் கொடுத்துட்டா அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் எங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் நேரத்தை கடத்திட்டு ஐயா அவர்கள்ட்ட கொடுப்போம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமை காத்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வந்த உடனே ஒரு பஞ்சு டயலாக்கு, புத்தக வெளியீடு இல்லை உள்ளீட்டு விழா, புத்தக வெளியீடு அல்ல வெளியீட்டு விழா அல்ல உள்ளீட்டு விழா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து எஸ்ரா அவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய புகழாரம் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. தந்தையாக இருந்து குழந்தைகள் பெரும் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எஸ்ரா பற்றி சொல்லும்போது தந்தையாக இருந்து 150 குழந்தைகளுக்கு மேல் பெரும் பெயர் பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அண்ணாச்சியுடைய புக்கை பற்றி சொல்கிறப்போ காஃபியில் தொடங்கி அஞ்சரைப்பெட்டி வரைக்கும் 18 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், இடையளவும் சரியாகிறதுக்கு நிறைய அழகு குறிப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் புக்குக்கு வந்து ஒரு அழகான ஒரு கருத்துரை சொல்லி சிறப்பு செய்த அருண்பிரியா அவர்களுக்கு நன்றி. அடுத்து